செய்ய போகிறது பாவக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. இப்போ முதல்ல நான் பாவக்காய் இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக. அதை இதில் கொட்டிக்கலாம். 250 கிராம் இருக்கும். இதில் இருக்கிற கசப்பு தன்மை போகிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றுறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தயிரை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது தண்ணி வேணா கூட இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறணும். நான் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த 10 நிமிஷம் ஊறட்டும். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து நான் வேறு ஏனத்தில் வைக்கிறேன். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றுறேன். மறுபடியும் இது லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது இன்னொரு ஏனத்தில் மாற்றுறேன். இதில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்துடுங்க. தண்ணியில் ட்ரை ஆன பிறகு நான் கடல மாவு போடுறேன். 1 2 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தனியா பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கொத்தமல்லி கறிவேப்பிலை சிறிது அளவுக்கு போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாவக்காய் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுங்க. இங்கே இருக்கிற தண்ணி தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் தண்ணி லைட்டாக தெளித்து பேசிஞ்சு வச்சுங்க. இப்போ நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ரொம்ப தெளிச்சிடாதீங்க. நான் லைட்டாக தெளிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, சூடான எண்ணெய் இது, அதை ஊற்றி கிளறிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக மொறுன்னு வரும். அதுக்காக லைட்டாக எண்ணெய், சூடான எண்ணெய். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா பாவக்காய் கசப்பு தன்மை, அதனால் கொஞ்சமாக அப்புறம் யூஸ் பண்ண முடியாது நம்மளால். அதனால் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். திட்டமாக ஊற்றிங்க நீங்களும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் போடுறேன். மீடியமான தீயிலே போட்டுங்க. ரொம்ப ஐஸ்கிரீம்லாம் வச்சிடாதீங்க. நல்லா சவுந்து வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த பதத்தில் எடுத்துங்க. இப்போ பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள்.